ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்வீட் செய்ய போகிறோம். ராகி லட்டு செய்ய போகிறோம். கம்மியான குவான்டிட்டியில் வீட்டிலேயே செய்கிற மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்து நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ராகி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராகி லட்டு செய்கிறதுக்கு முதல்ல 100 கிராம் ராகி மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவு 100 கிராம் எடுத்துருக்கோம். 150 கிராம் பால்கோவா எடுத்துருக்கோம். பால் 200 ml எடுத்துருக்கோம். 400 கிராம் சுகர் எடுத்துருக்கோம். தண்ணி 200 ml எடுத்துருக்கோம். 20 பீஸ் முந்திரி எடுத்துருக்கோம். 20 பீஸ் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கோம். 10 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சர்க்கரை பாகு காய்க்கணும். அதுக்கு 400 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டு சர்க்கரை பாகு காய்க்க ஆரம்பிக்கலாம். 200 ml தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பொறுமையாக கிண்டி விடலாம். சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது 400 கிராம் சுகர் எடுத்துருக்கோம். 200 ml தண்ணி ஊற்றி இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. நம்ம கொதி வந்தது ஃபஸ்ட்டு கொதி வர ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா கொதி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சுகர் சிரப்பு. நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறி வரட்டும். நம்ம லட்டு செய்கிறதுக்கு முதல்ல பூந்தி செய்யணும். பூந்தி செய்கிறதுக்கு மாவு மிக்சிங் பண்ணிடலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் ராகி மாவு எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 100 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். 200 ml பால் எடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இப்போ மிச்சம் இருக்கிற பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இந்த 200 ml பால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம மிக்சிங் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 100 ml தண்ணி எடுத்துருக்கோம். தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாதி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டான திட்டத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணோம். இந்த மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. நம்ம மீதி இருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம். நம்ம இதில் நம்ம மொத்தம் 100 கிராம் கடலை மாவு, 100 கிராம் ராகி மாவு, 200 ml பால், 100 ml தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டாக வந்துட்டுருக்கு. நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து போய் எண்ணெய் சூடேறிச்சா பார்க்கலாம் வாங்க. ஆயில் சூடேறிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச ராகி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஜாரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றலாம். பொறுமையாக ஊற்றி இந்த மாதிரி பொறுமையாக ஷேக் பண்ணி விடலாம். சின்ன சின்ன பால்ஸாக அது உள்ள கீழே பூந்தி ஆகிடும். ஆயில் நல்லா சூடாக இருக்கிறப்போ நம்ம இந்த பூந்தி போடணும். பாருங்கள், இந்த ராகி பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு சர்க்கரை பாகில் போட்டுருவோம். இப்போது சர்க்கரை பாகில் போட்டுருவோம். சர்க்கரை பாகு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும், சூடு இருக்கணும் லைட்டாக. அந்த டைமில் தான் நம்ம போடணும். இது சில்லுன்னு ஆறிடக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் எடுத்து இந்த சர்க்கரை பாகில் போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுவோம். நல்லா அது ஊறணும் சர்க்கரை பாகில். நம்ம மிச்சம் இருக்கிற ராகி மாவெல்லாம் ராகி பூந்தியாக செஞ்சு எடுத்துருவோம். நம்ம இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுத்து சர்க்கரை பாகில் போடுவோம். இப்போ இந்த பூந்தியெல்லாம் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டால் நல்லா ஊறிடும். நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது ஊறட்டும் கொஞ்சம் நேரம். இந்த சுகர் சிரப்பில் இந்த பூந்தி நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இதமான சூட்டில் நம்ம லட்டு பிடிக்க போயிடலாம். அதுக்கு முன்னே நம்ம இதில் 100 ml நெய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 50 ml சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பூந்தியை நீங்கள் நெய்யிலே கூட செய்யலாம். நெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நெய்யிலே இந்த பூந்தியை செஞ்சு அப்புறம் நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டு அப்புறம் லட்டு பிடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்ச பூந்தியெல்லாம் இதில் போடுவோம். இதில் போட்டு கொஞ்ச நேரம் லைட்டு வெதுப்பு சூடு இருக்கிற வரைக்கும் ஆற வைப்போம்.
இப்போ முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் நெய்யில் வறுத்து இதில் போட்டுருவோம். சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம 100 ml நெய் எடுத்துருந்தோம். 50 ml நம்ம பூந்தியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற 50 ml இதில் ஊற்றி நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுப்போம். சூடு ஏறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு முந்திரியை போட்டுருவோம். நம்ம போட்டு முந்திரி நெய்யில் நல்லா வறுத்து எடுப்போம். நம்ம எடுத்து வச்ச ட்ரை கிரேப்ஸை போட்டுருவோம். நெய்யில் போட்டு அதையும் வறுத்துடுவோம். முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் நம்ம நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. நம்ம அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்ச 150 கிராம் பால்கோவா இருக்குது. அதை இந்த நெய்யில் போட்டு நம்ம அப்படியே வறுத்து எடுத்துடுவோம். இந்த கோவா நம்ம பச்சையாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வறுத்துருக்கோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ராகி பூந்தியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ராகி பூந்தியில் அந்த கோவாவை சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்ச எல்லா கோவாவும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகலாம். நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யை கூட அதிலே சேர்த்துக்குவோம். ஒரு 10 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இந்த பூந்தி கோவா ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் நல்லா லட்டு உருண்டை பிடிக்க முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம லட்டு உருண்டை பிடிக்க போயிடலாம். வாங்க, இப்போ நம்ம உருண்டை பிடிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கையில் எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி சைஸ் உருண்டை பிடிக்கணும். நம்ம இந்த மாதிரி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாதான் நம்ம உருண்டை நல்லா கூடி வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சின்னா உருண்டை கூடுது. பாருங்கள் உருண்டை ஆகிடுச்சு. காட்டுற பாருங்கள் ராகி லட்டு ரெடி. ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துட்டு இருக்கு இந்த ராகி லட்டு. பாருங்கள், இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற லட்டெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துருவோம். இந்த பிளேட்டில் அடிக்கணும் நம்ம இந்த ராகி லட்டை. இந்த லட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சுருக்கிற அளவு நீங்கள் போட்டு செஞ்சிங்களன்னா உங்களுக்கு ஒரு 1 கிலோ அளவு இந்த ராகி லட்டு வரும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அளவு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் சொன்ன அளவு வச்சு செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ராகி லட்டு ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்டர் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரவங்களுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.